அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்குவாவை பற்றிய நம்ம தஃப்சீர் தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த பகுதியில் வஞ்சகமும் நேர்மையின்மையும் எப்படி தக்குவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்குதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே வழிகேட்டு பாதையில் இன்னொரு ஆழமான ரொம்பவே அபாயகரமான ஒரு கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் இறைவனோட வழிகாட்டலை தூக்கி எறியும் போது அந்த வெற்றிடம் சும்மா இருக்குமா? இல்லை, அந்த இடத்த வேற ஒன்று வந்து நிரப்பும். ஆனால் அது ஞானமோ தெளிவோ கிடையாது, அது வெறும் மாயை. சூரா அல் பக்ராவோட 99 103 வரையிலான வசனங்கள் இந்த துயரம் நிறைஞ்ச பரிமாற்றத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவங்க கிட்ட அல்லாவோட ஒளிமயமான வழிகாட்டல் இருந்துச்சு, ஆனால் அவங்கள ஒரு சிலர் சூனியத்தையும் போலியான அறிவையும் தேர்ந்தெடுத்தாங்க. வாங்க இதில் இருக்கிற ஆழமான பாடங்களை நம்ம சேர்ந்து சிந்திப்போம். அல்லாஹ் இந்த வசனங்களை எவ்வளவு உறுதியை ஆரம்பிக்கிறான்னு கவனிங்க. அவன் தன்னுடைய நேசத்துக்குரிய தூதர்கிட்ட சொல்றான், நாம உமக்கு இறக்குனது ஏதோ குழப்பமான விஷயமோ சந்தேகத்துக்குரிய விஷயமோ கிடையாது. இவை ஆயாத்தின் பையினாத், அதாவது தனக்குத்தானே சான்றாக இருக்கக்கூடிய பிரகாசமான ரொம்பவே தெளிவான வசனங்கள். அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? ஆதாரம் பத்தலையா? இல்லவே இல்ல. அல்லாஹ் தான் ரொம்ப திட்டவட்டமா சொல்றானே, பிரச்சனை ஆதாரத்துல இல்ல, இதயத்தோட நிலையில இருக்கு. இந்த தெளிவான அத்தாட்சிகளை அல் ஃபாசிகுன் தவிர வேற யாரும் நிராகரிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அல்லாஹ் இந்த வசனத்துல ஃபாசிகூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். ஃபிஸ்க் அப்படின்னா ஒரு எல்லையை விட்டு வெளியேறுவது. அப்போ ஃபாசிக் யாருன்னா, அல்லாஹின் வரம்புகள் இதுதான்னு தெரிஞ்சும் வேணும்னே அதை தாண்டி போறவர். அவங்க உண்மையை பாக்குறாங்க, அதோட அத்தாட்சிகளை உணர்றாங்க, ஆனா அதுக்கு அடிபணிய மட்டும் மறுக்கிறாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நடக்கிற நிராகரிப்பு அறிவினால் வர குழப்பம் இல்ல, இது ஒரு தார்மீக கலகம், இதயத்தோட திமிரு. இங்கதான் நம்ம தக்வாவோட முதல் முக்கியமான பாடத்தை கத்துக்கிறோம். தக்குவா அதாவது இறை அச்சம். அது ஒரு கவசம் மாதிரி. அது ஒரு இதயத்தை இந்த ஆபத்தான கலக நிலைக்கு போகாம பாதுகாக்குது. தக்குவா உள்ள ஒருத்தர் கேள்விகள் கேட்கலாம், புரிதலை தேடலாம், ஆனா அவரோட இதயம் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்சுதான் இருக்கும். தக்குவா இல்லாம வெறும் அறிவு மட்டும் ஒருத்தரை நிராகரிப்புல இருந்து காப்பாத்த முடியாது. அடுத்த வசனத்துல அல்லாஹ் அவங்களோட தொடர்ச்சியான ஒரு பழக்கத்தை, ஒரு நோயை சுட்டி காட்டுறான். அவங்க அல்லாஹ் கிட்ட திரும்ப திரும்ப வாக்குறுதி கொடுப்பாங்க, உடன்படிக்கை செய்வாங்க, ஆனா கொஞ்சமும் பொருட்படுத்தாம அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஈமானுங்கிறது நமக்கு வசதியா இருக்கும்போது சொல்ற வெறும் வார்த்தைகள்ல நிரூபிக்கப்படுறது இல்ல. எப்போ ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அப்போ நம்ம காட்டுற விசுவாசத்தால தான் உண்மையான ஈமான் நிரூபிக்கப்படுது. இதுதான் வழிகேட்டோட சரிவுல முதல் படி. எல்லாம் வல்ல அல்லாஹ் கிட்ட செஞ்ச உடன்படிக்கைகளை ரொம்ப அற்பமா நினைச்சு மீறுது. இறைவனோட அந்த புனிதமான உறவுல விழுகிற முதல் விரிசல் இதுதான். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யற துரோகம் ஆன்மாவோட அச்சாணியான இதயத்தையே அரிச்சு பலவீனப்படுத்திடுது. அல்லாவோட மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு சத்தியத்தை ஏத்துக்கிற திறன் மங்கி போயிருது. கடைசியா இதோட தவிர்க்க முடியாத விளைவு என்ன தெரியுமா? இதயத்தோட ஆன்மீக கவசமான தக்வா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதயத்தை விட்டு மறைய ஆரம்பிக்குது. அல்லாவுக்கு கொடுத்த வாக்கம் மதிக்காத இடத்துல தக்வா தங்குறது இல்ல. இந்த வசனத்துல குரான் பயன்படுத்துற உருவகம் நம்ம இதயத்தையே உழுக்குற மாதிரி இருக்கு. அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு தூதர் அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த வேதத்தை உறுதிப்படுத்த வந்தப்போ, வேதக்காரர்கள்ல ஒரு குழு அல்லாவின் வேதத்தை தங்களுக்கு பின்னாடி எரிஞ்சாங்களாம். சுபஹான் அல்லாஹ்! இந்த செயலோட தீவிரத்தை கவனிங்க. அவங்க சும்மா கருத்து வேறுபாடு கொள்ளல, விவாதம் செய்யல. குரான் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த வேதத்தை தங்களோட முதுகுகளுக்கு பின்னால தூக்கி எறிஞ்சாங்க. கஅன்னஹும் லா யஅலமூன், அதாவது அதை பத்தி எதுவுமே தெரியாதவங்கள போல நடந்துகிட்டாங்க. அப்போ இது அறியாமையால நடந்த செயல் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட அவமரியாதையான புறக்கணிப்பு, இறை வழிகாட்டல வேணும்னே அலட்சியம் செய்யற செயல். இயற்கையை போலவேதாங்க மனித இதயமும் ஒரு வெற்றிடத்தை விரும்பவே விரும்பாது. இறை வழிகாட்டுதல்ங்கிற ஒளி வெளியேற்றப்பட்டா வேற ஏதோ ஒண்ணு, அது எவ்வளவு இருட்டானதா இருந்தாலும் சரி, அந்த இடத்த பிடிச்சே ஆகணும். அது என்னவா இருந்துச்சு? அல்லாவின் வேதத்தை பின்பற்றதுக்கு பதிலா அவங்க சூனியத்தையும் மாயாஜாலத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூனியத்தின் மூலமா தான் ஆட்சி செஞ்சாங்கன்னு ஒரு பொய்க்கதையை ஷைத்தான்கள் பரப்புனாங்க. அல்லாஹ் உடனே அந்த அவதூறம் மறுத்து அவரோட பேரை தூய்மைப்படுத்துறான். இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளவு தெளிவான வேறுபாடு. ஒரு பக்கம் அல்லாவின் வழிகாட்டுது, அதுல தெளிவு இருக்கு, உண்மை இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு. இன்னொரு பக்கம் ஷைத்தானோட மாய, அதுல குழப்பம், சூனியம், அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணுங்கிற ஆசை இருக்கு. தெளிவுக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல, உண்மைக்கும் மாயைக்கும் நடுவுல அவங்க ரெண்டாவதை தேர்ந்தெடுத்தாங்க. இது எவ்வளவு பெரிய இழப்பு! அல்லாஹ் இந்த வசனத்துல சில முக்கியமான தவறான புரிதல்களை சரி செய்றான். முதலாவது, சுலைமான் நபி ஒருபோதும் நிராகரிக்கல. அவர் ஒரு நபி, சூனியக்காரர் கிடையாது. ரெண்டாவது, பாபிலோன்ல இருந்த ஹாரூத் மாரூத்ங்கிற வானவர்கள் ஒரு சோதனையா இருந்தாங்க.
அவங்க அதை யாருக்காவது கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு சோதனை, இதை கத்துக்கிட்டு நிராகரிப்பாளர்களை ஆகிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா சிலரோ அந்த அறிவை தவறா பயன்படுத்தி கணவன் மனைவிய பிரிக்கிறது மாதிரி தீய செயல்களை செஞ்சாங்க. ஆனா கடைசியா அல்லாஹ் நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறான். அவனோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. இது தக்வாவோட 2வது பாடம். தக்வா ஒரு தார்மீக திசை காட்டி மாதிரி செயல்படுது. ஒருத்தர ஆபத்தான அறிவின் பக்கம் ஈர்க்கப்படாம அது பாதுகாக்குது. அதிகாரம் கொடுக்கற எல்லாமே நல்லது இல்ல, மர்மமா இருக்கிற எல்லாமே ஞானம் இல்ல. தக்வா உள்ள ஒருத்தர் கேட்பார், இந்த அறிவை என்ன அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்குதா இல்ல அவனை விட்டு தூரமாக்குதா? இவ்வளவு இருளையும் வழிகேட்டையும் விவரிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தன்னோட எல்லையில்லாத கருணையால ஒரு கதவை திறந்து காட்டுறான். அவங்க தவறவிட்ட அந்த எளிமையான பிரகாசமான பாதை எதுன்னு இப்ப நமக்கு வெளிப்படுத்துறான். இந்த இறுதி வசனத்தை உங்க இதயத்தால கேளுங்க. அல்லாஹ் தன்னோட இறுதி உண்மையை எவ்ளோ அழகா சொல்றான் பாருங்க. அவங்க நம்பிக்கை கொண்டு தக்வாவை பேணி இருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெகுமதி இதை விட 10,000 மடங்கு சிறந்ததா இருந்திருக்கும். அல்லாஹ் இங்க 2 நிபந்தனைகளை மட்டும்தான் வைக்கிறான். அதுல முதலாவது ஈமான், அதாவது நம்பிக்கை. கொந்தளிக்கிற ஆசைகள், சந்தேகங்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு இதயத்தை அசைக்க முடியாத சத்தியத்துல ஆழமா நங்கூரமிட்டு நிறுத்துறது இந்த ஈமான் தான். 2வது நிபந்தனை தக்வா. ஈமான்கிற நங்கூரம் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த நங்கூரத்தை அரிச்சு பாழாக்கக்கூடிய தீமைகளிலிருந்து பாதுகாக்க ஒரு கவசம் வேணும் இல்லையா? அதுதான் தக்வா. ஈமானும் தக்வாவும் ஒரு நேர்மையான வாழ்வோட பிரிக்க முடியாத அஸ்திவாரங்கள். இந்த வசனத்துல வர லமசூபத்துன்கிற வார்த்தையோட ஆழத்தை பாருங்க. சவாப்னா கூலி, ஆனா மசூபத்னா திரும்ப திரும்ப கிடைக்கிற கூலி. இது வெறும் ஒரு தடவை கிடைக்கிற பரிசு இல்ல. இது நன்மை, கண்ணியம், நித்திய வெற்றியோட ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிற ஒரு அருட்கொடை. சுப்ஹானல்லாஹ், அல்லாவின் வெகுமதி தற்காலிகமானதில்ல, அது நித்தியமானது. வசனத்தோட இறுதியில அல்லாஹ் லவ் கானு யஅலமூன், அவர்கள் அறிந்திருந்தான்னு சொல்றதுல ஒரு பெரிய துயரம் இருக்கு. மக்கள் ஏன் மாயைகளையும் அற்பமான விஷயங்களையும் துரத்திட்டு போறாங்க? ஏன்னா அவங்க எதை கைவிடுறாங்கன்ற அதோட உண்மையான மகத்தான மதிப்பு அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல. தக்குவாவோட வெகுமதி அவங்க கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்பங்களை விட மிகப்பெரியது. ஆனா இதயங்கள் குருடாகி போனதால அவங்களால அதை அறிய முடியல. இந்த பகுப்பாய்வோட இறுதியில குர்ஆன் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்துக்கிட்டையும் கேட்கிற ஒரு ஆழமான கேள்வி இதுதான். வழிகாட்டல் இல்லாம அதிகாரத்துக்கு என்ன மதிப்பு? தக்வா இல்லாம அறிவுக்கு என்ன மதிப்பு? இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்காகவும் அற்பமான அறிவுக்காகவும் மாயைகளை துரத்துனாங்க. ஆனா மிகப்பெரிய புதையல் அவங்க கண் முன்னாடியே இருந்துச்சு. அதுதான் ஈமான் மற்றும் தக்வா. இந்த இறுதிச் செய்தி ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். இந்த மகத்தான பாடங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.